Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to B question and exercise 3A. So இப்போ பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the money required to buy 50. ஸோ அதே தான் இதில் எது ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பி கொஷனில் கிவன் ருப்பீஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50. நெக்ஸ்ட்டு ₹20 ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்வி வந்து ₹20. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் வந்து ருப்பீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா ருப்பீஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து ருப்பீஸில் கொடுத்துருந்ததுனால அப்படியே எழுதிக்கலாம். டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு ₹10. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து என்வி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எம்வி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்கவுண்ட்டுனா மைனஸ் பண்ணணும். 20 minus 10 which is equal to 10 தான் உங்களோட 10 rupees தான் வந்து உங்களோட எம்வி. ஸோ இது கிளியராக இருக்கா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், மணி ரெக்வயர்ட் டு பை. அதே தான், மணி ரெக்வயர்ட் டு பைனா மணி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் இந்த 50 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாலே போடலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into MV. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50, எம்வி வந்து இப்போ நம்மளுக்கு 10ன்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 500 rupees. இதுதான் உங்களோட ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 தான் உங்களோட ஆன்சர். ஸோ சி கொஷின் போகலாம். த மணி ரெக்வயர்ட் டு பை 50 rupees 20 ஷேர்ஸ் கோட்டட் அட். ஸோ கோட்டடுன்றது எதுவும் இல்லை, எம்வி தான் கோட்டடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவனில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50 அண்ட் என்வி வந்து 20 rupees. அப்புறமா கோட்டட்னு சொல்லியிருக்கிறது எம்வி டைரெக்டாகவே 22 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, அகேன் த மணி ரெக்வயர்ட் டு பை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ 50 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. number of shares into MV. so number of shares வந்து 50 into MV வந்து 22 இங்க. so 1110. ஸோ இதுதான் வந்து 1100 தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ டி கொஷின் போகலாம். இப்போது டி கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ₹200 shares are available at the discount of 20%. the market price of 50 shares. ஸோ இங்கே ருப்பீஸ் இல்லாமல் இருக்கிறது ஃபஸ்ட் என்னது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50, அது கிளியராக இருக்குது. ₹200 ஷேர்ஸ்ன்றது என்வி கொடுத்துருக்காங்க, ₹200. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 20%ன்றது எப்படி ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா 20/100 இன்ட்டு எதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா நாமினல் வேல்யூ தான். ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 40 rupees டிஸ்கவுண்ட் பண்ணால் எம்வி என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட்னாவே மைனஸ் தான் பண்ணணும். 200லேருந்து 40 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 160 rupees தான் வந்து எம்வி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 50 ஷேர்ஸ், அதாவது இதுலேயும் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 50 ஷேர்ஸ் இருக்கும்போது 50 ஷேர்ஸ்க்கான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ, நீங்கள் எம்வி கொடுத்து ஒரு ஷேர் கொடுத்துருந்தீங்கன்னா இது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எம்வி வந்து இப்போ ஒரு ஷேருக்குனா நார்மலாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஒரு ஷேருக்கு வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம் 160. ஸோ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போது 50 ஷேர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றது தெரியும். ஸோ அதுதான் இன்டைரக்டாக கேட்குறாங்க, த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 50 ஷேர்ஸ். ஸோ மொத்தமாகவே நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு இது 50 ஷேர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கீங்கன்றது தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாலே போடலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into MV. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50, MV வந்து 160. ஸோ 0 0 30 8
8,000. ஸோ இதுதான் உங்களோட இங்கே ஆப்ஷனில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட ஆப்ஷன். ஸோ இது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 50 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு ஷேருக்குன்னு கேட்டாங்கன்னா 116 எழுதிடலாம். அவங்க எவ்வளோ ஷேருக்கு கேட்குறாங்க, 50 ஷேர்ஸ்ன்றதுனால 50யை மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ ஈக்குவேஷன் பாருங்கள். ஈக்குவேஷனில் வந்து 500 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ருபீஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 500. நெக்ஸ்ட்டு ருபீஸ் 50 ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. NV வந்து 50 ருபீஸ். ஸோ டிவிடெண்ட் வந்து அட் பார்ன்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். NV ஈக்குவல் டு MV. ஸோ இது தெரியாதவங்க, இந்த பேசிக்ஸ் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இருக்கும், ஃபஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. அது கிளியர் ஆகிட்டு ஃபார்முலாஸ் படிச்சுட்டு இது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் ஃபார் 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் வந்து ருபீஸ் 1250. ஸோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டு நம்மளுக்கு தனியாக ஃபார்முலா இல்லை, இது வந்து டோட்டல் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலாவிலே நம்ம யூஸ் பண்ணலாம். டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு D% ஆஃப் NV. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. டோட்டல் டிவிடெண்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 1250 தெரியும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியும், 500. டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. D/100. ஸோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால by100 வரும். இன்ட்டு NVயோட வேல்யூ வந்து 50. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டிஏ தவிர மற்ற எல்லாமே அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1250. இது எல்லாமே டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு போகும்போது டிவிஷனில் மாறும். ஸோ இது வந்து 250. ஸோ 250 வந்து டிவிஷனில் போயிடும், டி மட்டும் இந்த சைடு இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 5 டைம்ஸ். ஸோ டிவிடெண்ட் வந்து 5%. ஸோ இதோட ஆப்ஷனில் இங்கே 4th ஆப்ஷன் தான் வந்து இதோட ஆன்சர். MCQs கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவை திருப்பி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். Catch you in the next video. Bye bye.